ரஜினி சார் பர்த்டே ரீசெண்டாக வந்ததில்ல, அவருக்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஒரு ஈவெண்ட் நடத்தியிருந்தாங்க. லொக்கேஷன் எங்கன்னா கோரமங்கலா இண்டஸ்ட்ரியல் லே அவுட் டாப் ஃப்ளோரில். ஒரு லைவ் ஆர்கெஸ்ட்ரா செட்டப். அவங்க சாங்ஸ் பாடுவாங்க, நாமளும் அவங்களோட ஜாயின் பண்ணி சாங்ஸ் பாடலாம். இல்லைனா நாம் அவங்களோட சேர்ந்து மியூசிக்கும் வாசிக்கலாம். இல்லையா சிம்பிளாக நம்ம சாங்ஸ் சஜஸ்ட் பண்ணலாம், அதை அவங்க பாட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஓப்பன் வைப். ஃபஸ்ட்டு ஒரு 1 hour அவங்க பாட ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாரும் சீட்டில் உட்காந்து ரொம்ப சைலண்ட்டாக கேட்டுட்டு இருந்தாங்க. நான் கூட இது எப்பட்றா போக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் எல்லாருக்கும் சாமி வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க பாட இங்கே ஆட ஒரே கூத்தாக இருந்தது. அவங்க சூஸ் பண்ணி வச்சுருக்க சில சாங்க்கு எனக்கு லிரிக்ஸே தெரியல. அதுக்காக கம்முனா இருக்க முடியும், ஓன் லிரிக்ஸை போட்டு அப்படியே மேட்ச் பண்ணி பாட ஆரம்பித்தாச்சு. பாட்டு கச்சேரி நல்லா போயிட்டு இருந்தது. அந்த கூட்டத்தில் ஒரு சில கைஸ் மட்டும் ஃபோனில் தில்லானா வீடியோ சாங் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ஏண்டா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எப்படியும் அடுத்த சாங் இதுதான் பாட போகிறாங்க, டக்குன்னு ஆட சொல்லிட்டாங்கன்னா ஸ்டெப்பு வராது ப்ரோ, அதனால தான் வீடியோ சாங் பார்த்து டான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறான். இதையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு வெளியே வந்தால் க்ரௌடு அடங்கின மாதிரி இல்லை. வெளியே இன்னும் அதிகமாக க்ரௌடு இருக்குது, கோயில் திருவிழா மாதிரி. அப்புறம் நீங்களும் லிரிக் தெரியாமல் ஓன் லிரிக் போட்டு பாட்டு பாடியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.